என்னடா சொல்ற? இந்த வருஷம் கொடுத்தது போன வருஷம் கொடுத்த லேப்டாப்ல இதே தான் பிரச்சனையா? ஆமாப்பா, நிறைய பேர் இதான் சொல்றாங்க. என்னங்க ஹார்ட் டிஸ்க் போயிடுச்சுங்கிறத நம்ப முடியுதா இல்லை நம்ப முடியலையா? இதுதான் உண்மை. ஏன்னா போன வருஷம் கொடுத்த E41-15 இதே கிராக்கிங் சவுண்ட் ப்ராப்ளம் தான். இந்த வருஷம் கொடுத்த E41-25 இதே கிராக்கிங் சவுண்டு தான். ரெண்டுலேயுமே கிராக் சவுண்டு வருது. அதுக்குள்ளேயே ஹார்ட் டிஸ்க் போயிடுச்சான்னு கேட்குறீங்களா? ஹார்ட் டிஸ்க் போகலை, ஆஃப் அண்ட் கண்டிஷனில் இருக்கு. ஹார்ட் டிஸ்க் ஆஃப் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லலாம். ஆஃப் கண்டிஷன் கூட சொல்ல முடியாது. ஒரு 70 சம்திங் 30% டேமேஜ். 70 சம்திங் தான் நல்லா இருக்குது. 30% டேமேஜ் இருக்குது உங்க ஹார்ட் டிஸ்க். 100% நான் சொல்லுவேன் 30% டேமேஜ் இருக்குது. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. 70% நல்லா இருக்குங்க, அதையும் நீங்களே போக வைக்க பிளான் பண்றீங்க அப்படிங்கறத நானே சொல்றேன். இது ஒரு அவேர்னஸா எடுத்துக்காங்க. நான் இதை குறை சொல்லல. அந்த லேப்டாப்பை E41-25 இது ஒரு அவேர்னஸா எடுத்துக்காங்க. இது அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி கொடுத்த லேப்டாப்ல இன்னும் கூட lenovo, ஏசர், அதுக்கப்புறம் கீழே விழுந்த லேப்டாப்ல கூட இன்னும் கூட கிராக் சவுண்ட் வந்தது இல்லை. போசா விழுந்த லேப்டாப்ல இது வரைக்கும் ஏதோ 1-2 ப்ராப்ளத்தினால கிராக் சவுண்ட் வந்திருக்கலாம். கீழே விழுவாம எதுவுமே ஆகாம இப்ப கொடுத்த புது லேப்டாப்ல கிராக் சவுண்ட் வருது. அது என்னன்னு சொல்றீங்க பார்க்கலாம்? அது எதனாலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கும் தெரியாது, யாரும் இதை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. நான் 5 ப்ராப்ளத்தை பத்தி சொல்லியிருந்தேன். முன்னோட ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். அதை பத்தி எல்லாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க, திட்டிருக்காங்க. ஒரு யூடியூபர் கூட பயங்கரமா பேசியிருக்காரு. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஏன்டா ஆர்டிஸ்க்கு போகுது, என்ன ரீசன்னே தெரியாம ஆர்டிஸ்க்கு போகுதுங்கிறதெல்லாம் நீ ஒரு பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கேடா அப்படின்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, திட்டிருக்காங்க, நிறைய அவமானப்படுத்திருக்காங்க, கண்டபடி பேசியிருக்காங்க. நான் உண்மையை சொன்னா அது யாருக்கும் புரியல. 100% இது நீங்க இப்ப கொடுத்த லேப்டாப்பா, இப்ப உடனே கொடுத்த லேப்டாப் கூட நீங்க பாருங்க, இங்கதான் ஆர்டிஸ்க் இருக்கும். இந்த இடத்துல நீங்க காது வச்சு பாருங்க, உங்களுக்கு அவ்வளவு மைனூட்டா கிராக் சவுண்ட் சவுண்ட் வரும். அப்படி சவுண்டு வந்துச்சுன்னா ஆர்டிஸ்க் 70% நல்லா இருக்கு, 30% டேமேஜ். அதுதான். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றேன். நீங்க பழைய லேப்டாப்ஸ் எல்லாம் கூட எடுத்துப்பாங்க, lenovo B490 அதெல்லாம் எடுத்து பார்த்து ஆர்டிஸ்க் மேல நீங்க காதை வச்சு பாருங்க. உங்களுக்கு அதுல கிராக் சவுண்ட் வருதா இல்ல ஃபேன் சுத்துற மாதிரி மைனூட்டான சவுண்ட் வருதா அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிடும். கிராக் சவுண்ட் வந்துச்சுன்னா அது 30% எப்படி இருந்தாலும் டேமேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன். இதுதான் 100% டெஸ்டிங். உண்மையாலுமே நீங்க நல்லா கவர்மெண்ட் அதை நான் சொல்ல விரும்பல, வேணாம். ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லி எனக்கு நான் அதிகம் அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லலாம். இது உண்மையை சொல்றேன், உண்மை யாரும் ஏத்துக்கலன்னு நான் எதுவும் பண்ண முடியாது. அதிகம் சரி ஓகே, ஏங்க இதுக்கு வழியே இல்லையாங்களா அப்படின்னு கேட்பீங்க. வேற வழி இருக்குது. நீங்க அதிகம் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணாதீங்க, டெஸ்ட் பண்ணாதீங்க, அதிகம் ஓஎஸ்ஐ மாத்தாதீங்கன்னு சொல்லுவேன். நீங்க ஒன்ஸ் ஓஎஸ் மாத்திட்டீங்கன்னா அது செக்யூரா எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கறத பாருங்க. அதுக்கப்புறம் வைரஸ் ஏறிடுச்சுனாவோ இல்ல ரொம்ப ஏங்கானாவோ ஒரு மினிமம் ஒரு 1 year 2 years அப்புறம் ஓஎஸ் மாத்துற மாதிரி பாத்துங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கிராக் ஓஎஸ் தான் யூஸ் பண்றோம். அது நீங்க எப்படினாலும் ஒரு 1 year 2 years சம்திங் வரைக்கும் ஓஎஸ் மாத்தாம பாத்துக்கோங்க. அது வரைக்கும் செக்யூரா வச்சுக்கோங்க. நீங்க அடிக்கடி ஓஎஸ் மாத்தினீங்கன்னா இருக்கிற 70% நல்லா இருக்கிறதும் சீக்கிரம் போயிடும். எதனால? இந்த ரீசன்னாலதான். நீங்க நான் மேல ஒரு கார்டு தரேன், எவ்வளவு பேத்துக்கு இது கிராக் சவுண்ட் வருது அப்படிங்கறது ஓட்டிங் பண்ணுங்க. அதெல்லாம் கம்யூனிட்டி டேப்லயும் நான் இதே ஓட்டிங் பண்றேன். நீங்க அங்கேயும் சொல்லுங்க என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கறத. கிராக் சவுண்ட் வருதா வரல அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. E41-25 இருந்தாலும் சரி 15 இருந்தாலும் சரி ஓட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த லேப்டாப்லாம் நினைச்சா வருதான்னு சொல்லுங்க. அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை, அது பல வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இது 2 வருஷம் தான் ஆகுது இந்த லேப் கொடுத்து. 2 வருஷத்துல அதுக்குள்ள கிராக் சவுண்ட் வருது அப்படிங்கிற சொல்ல கொடுத்த புது லேப்டாப்லயே வருதுங்க. உண்மையில நீங்க ஓஎஸ்ஏ மாத்தல, எதுவுமே பண்ணல, நீங்க அப்படியே கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த லேப்டாப் கூட காதல் எடுத்து வச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும், தெளிவா புரியும். நீங்க அதே மாதிரி இது ஒரு இதான் சொல்றேன், ஓஎஸ் அதிகம் மாத்தாதீங்க. ஓஎஸ் மாத்துறதுனாலயே அதிகம் ப்ராப்ளம் வரும். அடிக்கடி ஃபார்மட் பண்ணி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி. அதுக்கப்புறம் இன்னொன்னு கூட சொல்றேன், எதனால இந்த ஹார்ட் டிஸ்க் சீக்கிரம் போகுதுன்னு. இந்த லேப்டாப் போஸ்ட் ஸ்டாப் பண்றது, போஸ்ட் அடோன்னு சொல்லலாம். பவர் பட்டன் அழுத்தி நம்ம ஏதோ ஒன்று ஹேங் ஆயிடுச்சு, ஸ்டக் ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் போஸ்ட் ஸ்டாப் பண்றோம், போஸ்ட் ஷட் பண்றோம். அப்போ பண்ணும்போது ஹார்ட் டிஸ்க் சடனா ஆஃப் ஆகுது. அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா இன்பில்ட் பேட்டரி அப்படின்னு சொன்னது
நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் எனக்கு குறை சொல்லியிருக்காங்க. அது இல்லாம நோவோ பட்டன் அதை வச்சு ஒரு யூடியூபர் பயங்கரமா பேசியிருக்காரு. அவரு அதை பத்தி தெரியல. ஆனா நான் வந்து சொன்னது எல்லாமே இந்த ஒரு ஆடிஸ்க்கு ஒரு ரீசன், ஆடிஸ்க் எதனால போகுதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ரீசன் வந்து இவ்வளவு நாளா நான் அப்படி இப்படி வந்து சரி ஏதோ 1-2 லேப்டாப்ல தான் அப்படி வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் செக் பண்ண எல்லா லேப்டாப்லயும் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்ப கொடுத்த புது லேப்டாப்லயும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதிகம் ஓகே, இது கொடுத்துட்டாங்க, ஒன்னும் பண்ண முடியாது, வேற வழி இல்ல. நீங்க வேற புது ஆடிஸ்கே எடுத்து போட்டீங்கனாலும் இதே கண்டிஷன் தான், இதே மாதிரி தான் சவுண்ட் வரும், வேற வழி இல்ல. நீங்க அதுக்கு முன்னாடி புது ஆடிஸ்க்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் வரும், எடுத்தோன்னு வராது. அதே மாதிரி நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றது கொஞ்சம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தவிர்த்துடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இது வந்து உங்க லேபு செக்யூரா இருக்கணுங்கிறதா தான் நான் சொன்னேன். இது ஒரு அவேர்னஸா வச்சுக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆடிஸ்க்கு சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கோங்க. அடிக்கடி ஓஎஸ் பண்ண மாத்தாதீங்க. திரும்ப திரும்ப சொல்றதான் நான் திரும்ப சொல்றேன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. ஏன்னா அதுக்கு என்னத்துக்கு சொல்றேன்னா, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கறத சொல்றேன். அது வந்து அப்படி சொல்லாதீங்க அப்படிங்கறத கூட நீங்க சொன்னீங்கன்னா கூட அதை கூட நான் மாத்திக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு நல்லதுதான் சொல்றேன், தப்பா எதுவுமே சொல்லல. இது வரைக்கும் உண்மையை மட்டுமே பேசிட்டு இருக்கேன். நான் எதனாச்சும் பொய் பேசுறேங்கிற மாதிரி உங்களுக்கு நினைச்சீங்கன்னா நான் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீ போய் தான்டா பேசுற, தப்பு பேசுற அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா கூட ஓகே, நான் சேனலே க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அது இல்லாம நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் கம்ப்யூட்டர் சர்வீஸ், மொபைல் சர்வீஸ் பத்தி. அதெல்லாம் லேப்டாப் சர்வீஸ்க்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 75 வீடியோஸ்க்கு மேல போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட எல்லா வீடியோஸுமே இருக்கும். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம கம்யூனிட்டி டேப்ல ஓட் பண்ணிருக்கோம், நம்ம சேனல் நேம் மாத்தலாமா இல்ல வந்து உங்க லேப்டாப்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறது ஓட்டிங் பண்ணிருக்கோம். அடுத்தது இந்த ஓட்டிங் வந்து கிராக் சவுண்ட் வருதா, ஆடிஸ்க்கு வரல, வருது E41-25 E41-15 உங்களுதுல ஆடிஸ்க்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல இல்ல கம்யூனிட்டி டேப்ல நீங்க வந்து ஓட் பண்ணுங்க, கமெண்டும் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல். ஜிஎஸ்எம் தமிழ் அருண் விஜய்.